Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து health and diseases. இப்போ நார்மலாக ஒரு பர்சனோட டெய்லி லைஃப் ரொட்டீன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டோன்னா என்ன பண்ணுவாங்க, காலையில் ஏந்திரிப்பாங்க, படிப்பாங்க, கிடைச்சதை வந்து சாப்பிடுவாங்க, சில சாப்பிடக்கூட டைம் இருக்காது, அப்படியே ஸ்கூல் கிளம்பி போயிடுவாங்க, திரும்ப வந்த உடனே படிப்பாங்க. அவங்க லைஃப் வந்து இந்த மாதிரி ரொட்டீன் போய்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சாப்பிட டைம் இருக்காது, அவங்கள பற்றி கேர் பண்ணிக்கவே டைம் இல்லாத நிலைமைக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சினாரியோ. இதுவே பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒர்க்கிங்காக இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கோ நேரம் இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்டாங்களான்னு கண்டுக்க கூட நேரம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ஹெல்த், தட் இஸ் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் யாராவது வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், ஐ எம் ஃபைன், சூப்பராக இருக்கேன். பட் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் ஹெல்த்தியாக தான் இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கும் போது சில சிம்டம்ஸ் நமக்கு இல்லாத வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவரோ இல்லை வாமிட்டிங், பேசிக்காக இதெல்லாம் இல்லாமல் இருக்க நம்ம நினச்சிப்போம், ஓகே நான் ரொம்ப ஃபைனாக இருக்கேன். பட் சடனாக நமக்கு ஜுரம் வர ஆரம்பிக்குது, தலைவலி வர ஆரம்பிக்குது, வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நினச்சிப்போம் இது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி சிஸ்டமில் வந்து சம்திங் இஸ் ராங், ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், சரியாகலாம் டாக்டர் கிட்ட போவோம், திரும்ப ஃபர்தர் டெஸ்ட்டுக்கு நம்ம போவோம், இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் ஹெல்த் அண்ட் டிசீஸில் நம்ம ஸ்பெஷலாக வந்து 2 டைப் ஆஃப் டிசீசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி கேன்சர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி எய்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் மூவ் ஆன் வித் எய்ட்ஸ். ஸோ எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஃபார்ம் இஸ் acquired immunodeficiency syndrome. Acquired immunodeficiency syndrome. So in the AIDS பார்த்தீங்கன்னா it is caused by a virus, we call that as HIV. So இந்த HIV அப்படின்னு சொல்லும்போது, so HIV ஓட full form என்னன்னு பார்த்தீங்கன்னா it's human immunodeficiency virus. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் this is the one which causes AIDS. ஸோ AIDS வந்து நம்ம சொல்லும்போது இது என்ன டார்கெட் பண்ணும், என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it always targets the immune power, which means lymphocytes தான் வந்து மெயினாக டார்கெட் பண்ணும். ஸோ lymphocytesனா என்ன, which is nothing but WBC. ஸோ WBCனா என்ன, white blood cells. நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட்ல வந்து நம்ம பார்த்துருப்போம், we saw about plasma, RBC, WBC and platelets. ஒன்றுத்துக்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங், WBC பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட இம்யூன் பவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடியில் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் ஜெர்ம், லைக் ஃபாரின் பார்ட்டிகல் வந்து உள்ளே வந்துருச்சு, சம் கைண்ட் ஆஃப் ஜெர்ம், வைரஸ், ஏதோ பாக்டீரியா உள்ளே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த WBC என்ன பண்ணும், தேல் பி லைக் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் தட் ஜெர்ம்ஸ், அப்புறம் பாடி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இந்த HIV என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து தே வில் பி டார்கெட்டிங் திஸ் WBC. இது டார்கெட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் டோட்டலி வந்து டவுன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் HIV and AIDS targets the human body. Next one பார்த்தீங்கன்னா what about the modes of transmission? HIV modes of transmission is happens by body fluids or blood. It happens mainly by body fluids or blood. So body fluids அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃபெக்டட் மதர், ஹெச்ஐவியால் இன்ஃபெக்டட் ஆன மதர் வந்து ஒரு பேபிக்கு பிரெஸ்ட் மில்க் ஃபீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லிக்விட் மூலமாக கூட இட் வில் பி இன்ஹெரிட்டட். ஸோ ஒரு மதர் டு சைல்டு வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு there is a lot of chances. The reason is because it always get transferred by body fluids. ஏன்னா milk is also a kind of fluid இல்லையா. ஸோ ஒரு மதருக்கு வந்து சைல்டுக்கு கொடுக்கும்போது there is a lot of chances it will get inherited. Inherited as simple, which gets transferred. It can be like from one generation to other generation, illa mother to an offspring, இந்த மாதிரி கூட சொல்லலாம். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட். ஒரு பர்சனை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து லைக் பக்கத்தில் உட்கார்றதுனாலையோ இல்லை ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுனாலையோ ஹக் பண்ணுறதுனாலையோ AIDS doesn't spread. பட் அதர் தேன் தட் லைக் செக்ஷுவல் கான்டாக்ட், ஒரு ப்ரொடெக்டட் செக்ஷுவல் கான்டாக்ட் இல்லாத போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக there is a lot of chances it will get spread. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன். ஸோ இன்ஜெக்ஷன் இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாகவே வந்து நிறைய நியூஸில் பார்த்துருக்கலாம், வந்திருக்கும் லைக் டேட்டூ போடும்போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பர்சன் வாஸ் டயக்னைஸ் வித் எய்ட்ஸ். ஸோ என்ன ரீசன் பார்த்தா ரீசெண்டாக வந்து ஒரு டேட்டூ போட்டிருந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் நீடில் வந்து லைக் வாஷ் பண்ணாமையோ இல்லை ஸ்டெர்லைஸ் பண்ணாமையோ ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணுற அதே நீடில் வந்து நிறைய பர்சனுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, there is a lot of chances the person might contract some kind of disease. Especially இப்போ அந்த ஒரு பர்சனுக்கு வந்து நான் டேட்டூ போட போகிறேன், அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி HIV இருக்குது அப்படின்னும் போது அதே நிலையில் இன்னொரு பர்சனுக்கு நான் போடும்போது டேட்டூ போடும்போது என்ன ஆகும்,
அதில் இருக்கிற ஃப்ளூயிட் மூலமாக இட் வில் பி லைக் ஸ்ப்ரெடிங் டு அதர் பர்சன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைக் தேர் லாட் ஆஃப் சான்சஸ் இட் வில் கெட் ஸ்ப்ரெட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். மெயினாக வந்து லைக் ஒன் ஆஃப் த மேஜர் திங் பை விச் எய்ட்ஸ் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம டொனேட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் லைக் மாற்ற போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அந்த பிளட் வந்து ஷுட் பி ப்ராப்பர்லி ஸ்க்ரீன் ஃபார் சர்டன் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நீங்கள் நார்மலாக வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகும்போது நிறைய படத்துலையும் பார்த்துருக்கலாம், நார்மலாகவும் பார்த்துருக்கலாம். லைக் ஒரு பிளட் நம்ம கொடுக்க போகும்போது கேட்பாங்க, ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தே வில் ஆஸ்க் ஆர் ஹிஸ்ட்ரி, டயபெட்டிஸ் இருந்துச்சா, இல்லை வந்து நார்மலாக எடுத்துக்கும் போது எய்ட்ஸ் இல்லை கேன்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக சில பேசிக் டெஸ்ட் வந்து இஸ் அ மஸ்ட். நவடேஸ் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எடுப்பாங்க. ஈவன் ஒரு ப்ரெக்னென்ட் விமனாக இருக்கும்போது அந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண போகும்போது கூட பார்த்தீங்கன்னா சில பேசிக் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி எய்ட்ஸ். ஏன்னா எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா as I said it can be inherited. கண்டிப்பாக ஒரு ஜென்ரேஷன் டு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக there is a lot of chances. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ்னால் சக்கரை வியாதி. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போதே கேட்பாங்க, they will ask all your family history. உங்கள் தாத்தாக்கு இருந்துச்சா, பாட்டிக்கு இருந்துச்சா, கொள்ளு தாத்தாக்கு, ஏன்னா எத்தனை ஜென்ரேஷனாலுமே there are a lot of chances it will get spread. ஸோ இந்த மாதிரி சர்டன் டிசீஸ் இருக்குது. அதில் வந்து பார்க்கும்போது இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும்போது கண்டிப்பாக சில விஷயங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்று வந்து they will check for AIDS, இன்னொன்று they will be checking for diabetes. ஸோ லாஸ்ட்டாக as I said இதெல்லாமே வந்து these are the things. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரக் யூஸ். ஸோ ட்ரக் யூஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேம் கைண்ட் ஆஃப் சிரிஞ்சை வந்து ஒரு பர்சன் யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே லைக் யூஸ் அண்ட் த்ரோ சிரிஞ்சஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரே சிரிஞ்சை வந்து சில நேரத்தில் நம்ம மாறி யூஸ் பண்ணும்போது அந்த பர்சனுக்கு ஒரு ஃபஸ்ட் யூஸ் பண்ண பர்சனுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த பர்சனுக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆக there is lot of chances. So these are the modes by which the HIV gets transmitted. நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம பார்த்த மோட்ஸ் எப்படி நம்ம சொல்லி பார்த்துட்டோம். ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் எய்ட்ஸ்? ஸோ எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ப்ராவர்ப் இன் இங்கிலீஷ், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்மளால் வந்து எய்ட்ஸை வந்து லைக் வி கேன் ப்ரிவென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சர்டன் இப்போ வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் லைக் செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கும்போது, ஸோ ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் நம்ம வைக்கும்போது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராசெப்ஷன்ஸ், யூசேஜ் ஆஃப் காண்டம்ஸ், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எய்ட்ஸ் கேன் பி லைக் ப்ரிவென்டட் ஃப்ரம் கெட்டிங் டிரான்ஸ்மிட்டட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் டொபாக்கோ. இந்த டொபாக்கோஸ் இந்த எப்படி சொல்கிறது, இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போடுவாங்க, நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. இது எல்லாமே லைக் சம் ஆஃப் த ரீசன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது ஓகே, ஸ்மோக் பண்ணும்போது யூ மைட் கெட் கேன்சர். பட் அட் சேம் டைம் ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்சன் கிட்டேருந்து வாங்கி இன்னொரு பர்சன் வந்து ஸ்மோக் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் சலைவா இருக்கும். சலைவா கூட பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ரீசன் பை விச் எய்ட்ஸ் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம எப்படி வந்து எய்ட்ஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்குது, என்ன டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பை வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் அண்ட் எலிசா டெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை நம்ம டயக்னைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அ பர்சன் நேம் டாக்டர் சுனிதி சாலமன். a person named Dr. Suniti Solomon. இவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து இந்தியாவிலே வந்து she was the first person எதுக்கு எய்ட்ஸ்க்கான ஒரு சென்டர் வந்து செட்டப் பண்ணாங்க. எந்த இயரில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1985லே வந்து சென்டரை வந்து சென்னையில் செட் பண்ணி and they also found a first patient சென்னையில் வந்து கண்டுபிடிச்சாங்க. லைக் சென்னை தமிழ்நாட்டில் எடுக்கும்போது சென்னையில் அவங்க டீம் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிளினிக்கல் செட்டப் மாதிரி வச்சு பேஷண்ட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து மானிட்டர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபர்தர் டிஸ்கஷனில் நிறைய போச்சு. ஸோ ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு பயனர் எதுக்கு இந்த எய்ட்ஸோட ரிசர்ச் பற்றி கண்டு பண்ணுறதுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் எய்ட்ஸ். நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம், we saw what is AIDS, how it gets transmitted, the mode of transmission பார்த்தோம், and we saw some prevention method and also we saw like எப்படி what are the tests by which AIDS can be identified. இப்போ நெக்ஸ்ட் டிசீஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is about cancer. இப்போ கேன்சர்ன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே லைக் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் கொஞ்சம் வருஷத்துக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு டிசீஸாகவே கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யாரை கேளுங்க கேன்சர் இருக்குது நிறைய எதுக்கு எடுத்தாலுமே வந்து கேன்சர் வந்து இட்ஸ் லைக் ஸ்ப்ரெடிங் ரொம்பவே வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு ரேட்டில் ரேப்பிடாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைக் மெனி மில்லியன்ஸ் லைக்
நிறைய மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் எஃபெக்டட் வித் கேன்சர். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அபவுட் 1 million people ஆர் எஃபெக்டட் பை கேன்சர் எவ்ரி இயர். ஸோ இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லைக் ஹியூஜ் ரேட் பை விச் கேன்சர் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட். ஸோ கேன்சர் வந்து எதனால ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் நம்ம ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஆர் ஃபுட் ஹேபிட். நம்ம சாப்பிட்ற ஃபுட் பழக்க வழக்கங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று சாப்பிட மாட்டோம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்துருவோம். அப்படி இல்லையா நம்ம சாப்பிட ஆரம்பிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இஷ்டத்துக்கு ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது. அந்த ஜங்க் ஃபுட்டில் இப்போ நிறைய அஜினோமோட்டோ இருக்கும், இஷ்டத்துக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போட்டே இருப்பாங்க ஃபார் கலர், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா. ஏன்னா பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸை வச்சு தான் வந்து அட்ராக்ட் ஆகாங்க. ஸோ அந்த கலர்ஸ் நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஈவன் எல்டர்ஸ் ஆல்சோ வில் டூ த சேம். நல்லா கலராக இருக்கா, ஓகே ஃபைன், ஐல் கெட் திஸ். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் வில் காஸ் டேமேஜ் டு யுவர் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி கேன்சர் வந்து ஒரு ஹியூஜ் ரேட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச், தட் இஸ் அ கிளைமேட்டிக் சேஞ்ச். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் கொஞ்சம் லைக் ஃபியூ இயர்ஸ் பேக் இருக்கிற ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சுக்கும் சரி இப்போ இருக்கிறது இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி. டெம்பரேச்சர் லைக் இயர் பை இயர் பாஸ் ஆக ஹீட்டோட ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இப்படி சன் ரேஸ் வந்து ஜாஸ்தியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக ரேடியேஷன் வந்து எர்த் எஃபெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஹியூமன் பீங்ஸ் அதில் இருக்கிற ஹியூமன் பீங்ஸையும் வந்து டார்கெட் பண்ண தான் போகுது. ஸோ ரேடியேஷன் ஜாஸ்தி ஆக வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், கேன்சரோட ஸ்ப்ரெட்டிங்குமே வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ தீஸ் ஆர் திஸ் ஃபியூ ரீசன்ஸ் வை கேன்சர் இஸ் ஸ்ப்ரெடிங் அ லாட். ஸோ வாட் இஸ் திஸ் ஆன்காலஜி? ஆன்காலஜின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டடி ஆஃப் கேன்சர் ரிலேட்டட் செல்ஸ். ஸோ கேன்சர் பற்றி படிக்கிற டிபார்ட்மெண்ட் தான் வந்து வி கால் இட் அஸ் ஆன்காலஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்கிறோம் கேன்சர்னு. கேன்சர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் டிவைடிங் ஆஃப் செல்ஸ். ஸோ செல்ஸ் வந்து பார்த்தா கண்ட்ரோலே பண்ண முடியாது, பட் தே வில் கீப் ஆன் டிவைடிங் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக டிவைட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ்லாம் இருக்குது, சில செல்ஸ் வந்து டோட்டலாக டிவைட் ஒரு அன்கண்ட்ரோலாக டிவைட் ஆகிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே வந்து இட் வில் ஸ்டார்ட் டு டேமேஜ். ஸோ டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஃபார்ம் சம் மாஸ், ஒரு டியூமர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் வி கால் இட் அஸ் நியோபிளாசம். ஸோ வாட் இஸ் திஸ் மெட்டாஸ்டாட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல் என்ன சொல்லியிருக்கேன், கேன்சர் வந்து இட் வில் ஸ்டார்ட் கீப் ஆன் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். டிவைட் ஆகும்போது செல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டமக்கில் வந்து கேன்சர் செல் டிவைட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். வெறும் ஸ்டமக்கில் மட்டும் அது செட்டில் ஆகாது, இட் வில் ஸ்டார்ட் டிவைடிங் டு யோர் ஹோல் பாடி, மொத்த பாடிக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இட் வில் டார்கெட் யோர் லங்ஸ், ஹார்ட், இந்த மாதிரி ஒரு ஆர்கனுமே டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போகும். இந்த ஸ்டேஜ் தான் வந்து வி கால் இட் அஸ் மெட்டாஸ்டாட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா when is the World Cancer Day celebrated? It is celebrated on 4th of February. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து they might ask you what is oncology, what is neoplasm, இதெல்லாமே வந்து 1 mark questions வவந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த கேன்சரஸ் டைப் பார்த்தீங்கன்னா there are like 3 types. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து we call it as carcinomas, sarcomas and next one is called as leukemia. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம், கார்சினோமா. ஸோ கார்சினோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கேன்சர் வந்து மேஜராக வந்து 85% ஆஃப் த கேன்சரஸ் டைப் வந்து இட் வில் பி ஆஃப் கார்சினோமாஸ். ஸோ இந்த கார்சினோமாஸ் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் டார்கெட், எங்கே டார்கெட் பண்ணோம், எபித்தீலியல் டிஷ்யூஸ் அண்ட் கிராண்டுலார் டிஷ்யூஸ். ஸோ வாட் யூ மீன் பை கிராண்டுலார் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஷ்யூஸ் வந்து உடம்புல வந்து சில கிளாண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட் எடுத்துக்கலாம், இல்லை லாக்ரிமல் கிளாண்ட் எடுத்துக்கலாம், ஆர் ஸ்வெட் கிளாண்ட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் லிக்விடை வந்து செக்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சலைவரி கிளாண்ட் என்ன செக்ரீட் பண்ண போது சலைவா, லாக்ரிமல் கிளாண்ட் வந்து டியர்ஸ் செக்ரீட் பண்ணும், கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும், செக்ரீட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்ரிமல் கிளாண்ட். ஸ்வெட் கிளாண்ட் வந்து ஸ்வெட் செக்ரீட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட் எல்லாமே வந்து they will be like targeting. இதுதான் வந்து we call it as granular. So the granular also is a type of epithelial tissues தான். ஸோ இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்கின், பாடி கேவிட்டி, பாடி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணில் பார்த்தோம், அண்ட் செவரல் ஆர்கன்ஸ் எல்லாமே they will be targeting. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார்கோமாஸ். ஸோ சார்கோமாஸ் வந்து லைக் 1%, டோட்டலாக 100%, 1% வந்து வில் பி லைக் கார்சினோமாஸ் தான். ஸோ இது எதை வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது தே வில் பி டார்கெட்டிங் த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் மஸ்குலர் டிஷ்யூஸ். They will be targeting the connective tissues and muscular tissues. So what are these connective tissues and muscular tissues? So normal நம்ம வந்து like போன இதிலே பார்த்துப்போம் previous chaptersல connective tissues வந்து like there are 5 types. First one is going to be blood, bone, cardiac,
areolar and adipose. So நம்ம வந்து blood வந்து பார்த்தீங்கன்னா it will be coming under leukemia. அது தவிர்த்துட்டு bones இருக்கட்டும், cardiac இருக்கட்டும், areolar, adipose இதெல்லாமே வந்து they will be இந்த டார்கெட் பண்ணுற கேன்சர் தான் வந்து we call it as sarcomas. So bones நம்ம அப்படின்னு சொல்லும்போது bones நம்ம ரெண்டு கேட்டகரி பார்த்துருப்போம். First one is going to be tendons and the second one is going to be ligaments. So what is this tendons and what is this ligaments? First we will see for ligaments. இப்போ நம்ம போனில் பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து நிறைய இடத்துல will be மெஜாரிட்டியாக எடுத்துக்கும் நம்ம பாடி ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ரக்சரல் ஒர்க்கே வந்து போன்ஸ் மெஜாரிட்டி இருக்கும். ஸோ ரெண்டு போன்ஸை கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இஸ் ஆர் எல்ஸ் இப்படி சொல்லலாம் ரெண்டு டூ போன்ஸ் இஸ் கனெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போன்ஸ் அண்ட் மசில்ஸ் இஸ் கனெக்டட் with the help of tendons. So அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சரஸ் செல்ஸ் வந்து they will be growing in ligaments even on tendons also. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஸோ நம்ம எப்படி இந்த ஒபேசிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே படுக்காமல் இருக்கணும். சில பேர் வந்து சாப்பிட்ட உடனே பக்கத்துலேயே போட்டு வேகனை போட்டு தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி படுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேட் லெவல் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். எங்கே அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல ஹார்ட் மேலே கூட அக்யூமுலேட் ஆகும். லைக் லேயராக அக்யூமுலேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பிபி லெவல் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஈவன் we can do யோகா ஆல்சோ. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வந்து ஒபேசிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் heart disease. So heart disease பார்த்தீங்கன்னா is of two types. First one is going to be CVD and second one is going to be CHD. CVD னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it's cardiovascular disease. It's cardiovascular disease. Second one type பார்த்தீங்கன்னா it's CHD. It's coronary heart disease. So what is this CVD and CHD அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து இதில் உடம்புல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது நம்ம உடம்புல பிளட் வெசல்ஸ்க்கும் சரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வந்து we call it as CVD which is nothing but cardiovascular disease. CHD என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வெசல்ஸில் வந்து ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஒபேசிட்டியில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்ம எவ்வளோ ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ண நம்ம அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கும்போது உடம்புல வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னேன். எந்த இடத்துல மேஜராக அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் சம்டைம்ஸ் நம்ம பிளட் வெசல்ஸில் கூட போய் ஃபேட் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜின் இது வந்து ஒரு பிளட் வெசல். நான் ஜஸ்ட் டயக்ராமில் உள்ள திக்காக போகிற சார் பிளட் வெசல் வில் பி வெரி தின் ஆல்சோ. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பைப்பில் போய் அந்த ஃபேட் வந்து நல்லா அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வெசல் வில் பிகம் ப்ராடர். மெலிசா நல்லா பெருசாகிட்டே போயிடும். அந்த சினாரியோ தான் வந்து we call it as atherosclerosis. That is broadening of blood vessels because of the accumulation of fat. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஸ்கிமியா. இப்போ என்ன ஆகுது அந்த பிளட் வெசல் வந்து எல்லாம் ப்ராட் ஆகிட்டே போக உங்கள் பிளட் வெசலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அப்போ there will be like a shortage or a blockage of oxygen supply. இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் வெசல்லே ஆக்சிஜன் சப்ளை வந்து பிளாக்கேஜ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த பிளட் வெசல் வந்து ஹார்ட்டுக்கு கனெக்ட் ஆகும்போது ஹார்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேவையான அளவுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகுறதுனால என்ன ஆகும்? மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஒபேசிட்டி இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய ஹார்ட் டிசீஸ் வருது. ரீசன் இஸ் பிகாஸ் உங்கள் பிளட் வெசல் எல்லாமே ஃபேட்டால் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. அப்போ தட் ஆக்சிஜன் சப்ளை ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு என்ன வர ஹார்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் போகும். கண்டிப்பாக அவங்களால மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. தெல் பி லைக் சடன் ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் மேலே இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே வந்து இறந்து போக ஆரம்பிக்கும். சம் டக்கு நம்ம நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா there will be a result. So what is the reason பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிளட் வெசலில் ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த ஹார்ட் டிசீஸை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஆர்எல்ஸ் லைக் எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லைக் நம்ம பேலன்ஸ் டயட். நம்ம ஏற்கனவே ஒபேசிட்டிக்கும் அதுதான் பார்த்தோம், ஹார்ட் டிசீஸ்க்கும் அதான். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு we have to take a ப்ராப்பர் பேலன்ஸ் டயட். ஸோ அந்த ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரைஸ் எடுத்துக்க போகிறேன். நான் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். நோ இஸ் பேட் பிகாஸ் ரைஸ் வந்து கண்டிப்பாக நிறைய கார்போஹைட்ரேட் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இன்ஸ்டெட் we can add more greens. நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸ் கண்டென்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்? நம்ம பிளேட் வந்து ஃபுல்லாக ஒரு நியூட்ரிஷியஸ் லெவல்லையுமே வந்து கரெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம பாடியுமே வந்து ஒபேசிட்டி ஃபேட் கண்டென்ட்டுமே வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கு நான் மொத்தமே எப்போ பார்த்தாலும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். நோ, இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம்?
கர்ட் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது. குட் ஃபேட் இருக்குது, பேட் ஃபேட் இருக்குது. ஸோ இந்த குட் ஃபேட்ஸ் நம்ம சொல்லும் போது பன்னீர், கர்ட் இதெல்லாமே வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து வெயிட்டும் போடாது, ஃபேட் அக்யூமுலேஷனும் இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஹார்ட்டை வந்து ஒரு ப்ராப்பரான இதில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு we have to go for exercise, jogging. இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஹார்ட் பீட் லெவலில் வந்து நார்மலாக நம்ம மெயின்டைன் பண்ணவும் முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா will move on to diabetes mellitus. ஸோ இப்போ நார்மலாக இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ்ன்றது ஒரு பெரியவங்களுக்கு மட்டும்தான், லைக் ஃபார் ஏஜ் பர்சன்ஸ்க்கு அப்படின்றது மட்டும்தான் ஒரு சினாரியோவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ லைக் ரீசெண்ட் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த நிறைய பசங்க ஜங்க் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற இஷ்டத்துக்கு என்ன கிடைக்குதோ அவங்க பார்த்தா காலை சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, அப்படி இல்லையா ஸ்கூல்லேருந்து வர வேலை என்னெல்லாம் கிடைக்குதோ தே வில் கன்சியூம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டு வந்து ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் டயட்டாக இருக்காது. இதனால் இப்போ எப்படி இருக்குன்னா சினாரியோ பெரியவங்களுக்கும் வருது, சின்னவங்களுக்கும் வருது. ஸோ இப்போ நம்ம டயபிட்டிஸ் எடுத்துக்கும் போது there are like 2 types. First one is type 1 and the second one is type 2 and the third type பார்த்தீங்கன்னா it is nothing but gestational diabetes. I'll tell first what is gestational diabetes. So gestational diabetes பார்த்தீங்கன்னா இது வந்து mostly pregnancy timeல மட்டும்தான் வரும் for women. So the 10 months முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த diabetes ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். ஆனால் but there are some chances like அந்த pregnancy முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட the diabetes will be converted into type 2. அப்போ இப்போ நம்ம பார்க்கலாம் what is this type 1 and type 2. So type 1 diabetes பார்த்தீங்கன்னா it leads to the destruction of beta cells in pancreas. So before that இந்த diabetes mellitusனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கிறத சுகர் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ பிளட்டில் எப்படி சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் நம்ம ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரைஸ் சாப்பிட போகிறேன், ரைஸில் வந்து கண்டிப்பாக கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் எல்லாம் பண்ண நிறைய கண்டிப்பாக சுகர் லெவல், ஸ்டார்ச் லெவல் எல்லாமே கண்டிப்பாக நிறைய இருக்கும். எஸ்பெஷலி ஒயிட் ரைஸ்லாம் நம்ம நிறைய எடுப்போம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபுட் சோர்ஸ் வந்து ரைஸ் தான். கண்டிப்பாக நிறைய பேர் இப்போ நைட்டில் டிஃபன்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் வெயிட் போடுது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் மெஜாரிட்டி நம்ம இட்லி தோசை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஈவன் தோ இஃப் யூ டேக் இட்லி அண்ட் தோசை ஆல்சோ அதுவும் நம்ம ரைஸில் இருந்து தான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் வந்து இந்த சுகர் லெவல் எப்படியும் வந்துகிட்டே இருக்கும். நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் எடுத்தால் மட்டும்தான் வரும் அப்படின்றது. நீங்கள் எந்த ஃபுட் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சுகர் கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் வந்து இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே என்னோடய ஃபுட்டில் டைஜஸ்டபிள் வந்து ஃபுட் டைஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த சுகர் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டைமில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த pancreas வந்து இட் வில் பி செக்ரீட்டிங் அண்ட் ஹார்மோன் we call that as insulin. கண்டிப்பாக இந்த இன்சுலின் வந்து எப்போ செக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போது தான் இட் வில் ஸ்டார்ட் டு செக்ரேட். எது பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரேட் ஆகும். இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் லைக் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் வர சுகர் லெவலில் வந்து கம்மியாக லைக் பேலன்ஸ்டாக வச்சுக்கும். ஏன்னா அந்த சுகர் லெவல் வந்து பிளட்டோட மிக்ஸ் ஆகும்போது அந்த சுகரில் இருக்கிற அந்த பிளட்டில் இருக்க சுகர் லெவல் வந்து இட் ஷுட் நாட் இன்க்ரீஸ், இட் ஷுட் நாட் டிக்ரீஸ் ஆல்சோ. ரெண்டுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கும். இட் ஷுட் பி லைக் அ மீடியம் ரேஞ்ச். ஸோ அந்த மீடியம் ரேஞ்சை மெயின்டைன் பண்ணுற எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் தான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் பர்சன்ஸ்க்குலாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்சுலின் செக்ரேட் பண்ணவே பண்ணாது, சம்டைம்ஸ் ரொம்ப கம்மியாக பண்ணவே பண்ணாது. ஆனால் இதுவே சில யங்ஸ்டர்ஸ் சின்னவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் செக்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஸோ இப்போ இந்த ஹைப்பர் கிளைசிமியா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து சுகர் லெவல் நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட்லாம் ஆனதுக்கப்புறம் சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். ஆனால் அதை ஈக்குவேட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்சுலின் செக்ரேஷன் வந்து இல்லாமல் இருக்கும். இதுதான் வந்து we call it as hyperglycemia. ஸோ மோஸ்ட்லி இந்த டைப் 1 இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது இட் வில் பி லைக் ஃபார் லெஸ் தென் 18 இயர்ஸ். இவங்களுக்கு லெஸ் தென் 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டைப் 1 டயபிட்டிஸ் வந்து வரும். ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் டியூ டு த சரௌண்டிங்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வைரஸ் ரீசனாக இருக்கலாம், சம் கைண்ட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காரணமாக இருக்கலாம். அப்படி இல்லையா த மேஜர் ரீசன் இஸ் கோயிங் டு பி ஜெனடிக்ஸ். கண்டிப்பாக இந்த பரம்பரையாக வரதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதர் இட் வில் பி இன்ஹெரிட்டட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு வந்திருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து கூட அந்த பேர பசங்களுக்கு வந்திருக்கலாம். இட் வில் பி இன்ஹெரிட். ஸோ டைப் 1 மேஜராக வந்து இட் வில் பி இன்ஹெரிட்டட். ஜெனடிக்ஸ் தான் வந்து மேஜர் ரீசனாக இருக்கும். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் டைப் 2. டைப் 2 டயபிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டைப் 1 என்ன பார்த்தோம், பிளட் சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு, அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த டைப் 2 டயபிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ அந்த இன்சுலின் செக்ரேஷன் இருந்தாலும் அந்த குளுக்கோஸ் அந்த செல்குள்ளே வந்து அந்த இன்சுலின் செக்ரேஷன் வந்து லைக் இட் வோன்ட் பி டார்கெட்டிங், அந்த செல்குள்ளே வந்து போகாமல் இருக்கும். இதனால் என்ன ஆகிடும், டோட்டலாக வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஸோ வாட் வில் பி ஆஸ் அ ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியூரியா. ஸோ பாலியூரியானா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள்,
என் உடம்புல வந்து லைக் நான் என்ன சொல்லியிருக்கேன், பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இன்சுலின் வந்து ஈக்குவேட் பண்ண முடியல. இதனால் பர்சன் என்ன ஆகுன்னு பார்த்தா அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் வி கால் இட் அஸ் பாலியூரியா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாலிடிப்சியா. இப்போ யோசிச்சு பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ நான் ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அப்போ என்ன அர்த்தம், உங்கள் பாடியில் வந்து தெர் இஸ் அ லாஸ் ஆஃப் வாட்டர், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் லாஸ் ஆஃப் வாட்டர். இதுதான் வந்து வி கால் இட் அஸ் பாலிடிப்சியா. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் சம் ஆஃப் த சினாரியோஸ் ஆஃப் டைப் 2 as well as type 1 diabetes also. நான் சொன்ன மாதிரி there is also third one which is called as gestational diabetes. அது வந்து pregnant periodல மட்டும் தான் வரும். ஸோ அந்த டைப் 2 diabetes வந்து யார் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா about 20 years, ஸ்பெஷலி லைக் அடல்ட்ஸ்க்கு தான் மேஜராக வரும். டைப் 1 வந்து பிலோ 18 years அவங்களுக்கு மட்டும்தான் இந்த டைப் 1 diabetes வரும். சரி, இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா the only reason or the only thing that can be done is about உங்கள் ஹெல்த். லைக் உங்கள் ஃபுட், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டயபெட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணலாம். லைக் ஈவன் கேன் ப்ரிவென்ட் ஆல்சோ. முடிஞ்சாலும் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நவடேஸ் ஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு கீரைலாம் சாப்பிட்றதுக்கு வி won't even have டைம். அது போல் கட் பண்ணி குக் பண்ணுறதுக்கே வந்து டைம் இருக்காது. நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா we have to add some grease, அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம இந்த கீரையெல்லாம் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் சில பேரில் அந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு பிளான்டன் பித்தை வந்து சாப்பிடுவாங்க. இட்ஸ் லைக் அ வெரி குட் food for the persons who are suffering from diabetes. சரி, இதெல்லாம் வந்து what will be the side effects? இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்த்தோம், எதனால் வருது அப்படின்லாம் பார்த்தோம். லைக் என்ன காரணம், இதெல்லாம் வந்தால் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும் டயபெட்டிஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பர்சன் வில் பிகம் வெரி பிக். சில பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்தால் லைக் ரொம்ப ஒல்லியாயிடுவாங்க, சில பேர் ரொம்ப குண்டாகிறவங்களும் இருப்பாங்க. 2 மேஜர் சினாரியோஸ் நடக்கும். சில பேருக்கு அகெயின் there will be a loss of hair. ரொம்ப வந்து நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்புக்கு வந்து ஒட்டாமல் இருக்கிறவங்க எப்போ வாமிட்டிங், நாஷியா இந்த மாதிரி இருக்கும். மேஜராக போகும்போது ஹார்ட் டிசீஸ் அடிக்கடி, பிகாஸ் சின்ஸ் உங்கள் உடம்பு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஃபேட் வந்து அக்யூமுலேஷன் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற இன்சுலின் செக்ரேஷனுமே இல்லாமல் போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. there is also lot of chance the person might get stroke also. உங்கள் பிரெயின் டேமேஜ் இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ the only way to prevent these kind of disease, நம்ம எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்தோம் all these diseases can be prevented. Next one பார்த்தீங்கன்னா யோகா. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம சொல்கிறோம், ஃபுட் டிசீஸ், நம்ம ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்கிறது பற்றி பேசுகிறோம், யோகா பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். அதை தவிர்த்து பீப்புளுக்கு வந்து ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சரி, they should have a proper knowledge of like what is what. சும்மா நம்ம அதில் பார்க்குறோம் இதில் படிக்கிறோம் சொல்லி இஷ்டத்துக்கு நம்ம வந்து we should not like நம்ம பாடியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம பாடியோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, இதுதான் அவ்வளோதான். ஸோ நம்ம எடுத்துக்கும் போது எப்படி ப்ராப்பராக எல்லா நியூட்ரிஷனும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்துக்க பார்க்கணும். எடுத்துக்கும் போது we can prevent all these kind of diseases.